அஸ்தினாபுரத்தின் அரண்மனையை விட்டு நாம் இப்பொழுது வடகோடி காண வந்திருக்கின்றோம். உண்மைதான். காற்றை கலக்கி விடுங்கள். சீக்கிரமாக நாம் விரைவிலை வேட்டையாடி விலங்குகளை அந்நிய நாட்டுக்கு அடுத்த வனத்திற்கு அனுப்புவோம். உண்மைதான். கலக்கி விடுங்க மாமா. என்ன வருது என்ன மிருகம் வருகிறது? என்ன மிருகம் வருகிறது? நல்ல மரியாதை. எப்படி மரியாதை? எனக்கு என் பொண்ணு நல்ல மரியாதை கொடுக்குறான். இந்த மாதிரி பொண்ணு மட்டும் உங்களுக்கு பிறந்துட்டாங்கன்னா வாழ்க்கை வேற லெவலா இருக்கும். என்ன மிருகமானது வந்து கொண்டிருக்கிறது? மருமகனே துரியோதனா, இந்த வடகோடி கானகத்திலே இப்பொழுது யானையானது வந்து கொண்டிருக்கிறது. யானை வருகிறது. ஆமா, சீக்கிரமாக வேட்டையாடுவோம். உணவறியா உணவறியா வாடி வைத்தானா? ஆமா, வாடி வைத்தானா? உணவு வாடி வைத்தானா? நாம் இப்பொழுது அஸ்தாபுரத்தை விட்டு வடகோடி கானகம் வந்து யானைகளை எல்லாம் விரட்டி அடுத்த கானகத்திற்கு வனத்திற்கு ஓட்டி விட்டு பக்கத்துல இருக்கிற வனத்துக்கு ஓட்டியாச்சு. ஆமா, யானை புலி சிங்கம் எல்லாம் கேடை எல்லாம் பயந்து ஓடுகிறது. அதனால் இன்னும் நாம் வெயில் கேட்ட வெள்ளை கூடாரம், கானகம் கேட்ட கருப்பு கூடாரமான அமைத்து நான் சில ஒரு வாரம் நான் இங்கே தங்கியிருந்து வேட்டையாடி குடிமக்கள் குறைத்திருந்த பிறகுத்தான் நாம் அரண்மனைக்கு போக வேண்டும். நாங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பல உஜாராக காவல் இருந்து வாருங்கள். ஏதாவது வேறு ஏதாவது மிருகமானது வந்தால் அறிக்கையானது செய். இன்னும் எப்படி என்றால் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இன்னும் நமது செக்குப்பட்டி கிராமத்திலே எழுந்திருக்கக்கூடிய அதனால கூட பிரம்மாண்ட நாயகி ஆதி சக்தி ஆகிய இன்னும் ஆதி சக்தி என்று பெயர் படைத்த இன்னும் ஸ்ரீ மகா காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்னும் ஊர் பொதுமக்கள் அனைவற்று பேருமே ஒற்றுமையாக சேர்ந்து வியாழக்கிழமை இரவு இன்று நாடகமானது நடந்து கொண்டிருக்கிறது. யாருடைய சார்பாக? ஊர் பொதுமக்களுடைய சார்பாகவும் இன்னும் அது மட்டும் இல்லாமல் படைக்கு இன்னும் தாய் குலத்திலே பிறந்த தாய் மகாலட்சுமிகள் இன்னும் மகளிர் அணிகள் அனைவற்று பேருமே ஒற்றுமையாக சேர்ந்து இன்னும் அது மட்டும் இல்லாமல் படைக்கு இந்த ஊரை கட்டி ஆண்டு வரக்கூடிய காத்து வரக்கூடிய இன்னும் தர்மகர்த்தா அவர்களும் இன்னும் வைஸ் பிரசிடென்ட் அவரு இன்னும் வைஸ் பிரசிடென்ட் ஆகிய இன்னும் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இன்னும் செல்வராஜ் அவர்களும் இன்னும் மாது என்கின்ற தங்கராஜ் அவர்களும் இன்னும் அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் ஐயா அவர்களும் இன்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு பூசாரியாக பணியாற்றி வரக்கூடிய இன்னும் மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் அனைவற்று பேருமே இந்த ஊர் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த காரியமனுக்காக இன்றைய தினமானது நாடகமானது அரங்கேற்றம் நடத்தி வைத்திருக்கிறார். உண்மைதான். அப்படி நாடகம் வைத்த அனைத்து நல்லுள்ளங்களுமே இந்த காளியம்மனுடைய அருளை பெற்று அனைவருடைய குடும்பமும் இந்த காளியம்மனுடைய கடைக்கண்ணுடைய அருளினால் இதோ பட்டி பெருகி பால்பாலை பொங்கி பட்டி பெருகி குடம்பாலானது கடந்து அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் காத்து கருப்பு பில்லி சூனியம் ஏவல் வினை என்று சொல்லக்கூடிய வெண்டாத கெண்டங்க கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த காளியம்மனுடைய அருளை பெற்று அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமும் விலகி இதோ மழை போல் வந்த வினையாக இருந்தாலும் இப்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிற பனி போல் விலகி அனைவருடைய குடும்பமும் பாலாறு செல்வமாக வாழ வேண்டும். இப்படியாக துரியோதன மகாராஜனும் அவருடைய தம்பிமார்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த காலத்திலே வெயிலுக்கேற்ற வெள்ளை கூடாரம் மலைக்கேற்ற மஞ்சள் கூடாரம் அமைத்து ஓய்வெடுக்க அதே சமயம் வடகோடி காலகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மகரவர்த்தகாசுரன் சபை தர்பார் மற்றும் சீமாவரால்